வெல்கம் டு ஹெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு புது ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இதில் லவ், காமெடி, டைம் ட்ராவல் இதுக்கெலாம் பஞ்சமே இருக்காது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். எடுத்ததுமே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஒரு ரோட்டில் பிளாட்ஃபார்மில் கடை போட்டு நிறைய மந்திர பேப்பர்ஸ் வச்சுட்டு இதை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய லக்கு வரும், வாங்கிட்டு போங்க அப்படின்னு கூவி கூவி வித்துட்டு இருக்கா. ஆனால் ஒரு பையன் கூட அங்கே வந்து சீடலை. இப்போ அந்த இடத்துல ஒரு லவ்வர்ஸ் போயிட்டுருக்கா. அவங்கள கூப்பிட்டு இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லக்கு கொட்டும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன லக்கு கொட்டுமா? வாங்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு அதை ஒருத்தர் கேட்கும்போது, வாங்கலைன்னா உங்களுக்கு அடுத்த வாரமே பிரேக்கப் ஆகிடும், இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரேக்கப்பே ஆகாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு அந்த லவரில் ஒருத்தன் கேட்குறான். எனக்கு நிறைய மந்திர சக்தி தெரியும், வேணா பார்க்குறீங்களா அப்படின்னு ஹீரோயின் ஏதோ வித்த காட்டிகிட்டு இருக்கா. ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கல. இதை பார்த்துட்டு அந்த லவ்வர்ஸ் சரியான ஃப்ராடாக இருப்பா போல் அப்படின்னு அங்கே கிளம்பி போயிடுறாங்க. டே, யாரை பார்த்துட்டா ஃப்ராடுன்னு சொன்னீங்க? உங்கள் 2 பேருக்கும் நாளைக்கே பிரேக்கப் ஆகிடும்டா, இது என்னோட சாபண்டா அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அவள் போகிற வழியில் ஒரு காட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குது. அங்கே நிறைய பூனைக்குட்டிகள் இருக்குது. எல்லாத்தையும் போய் கொஞ்சிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கு டெய்லி இதுதான் வேலை. அப்போ அந்த டைமில் ஒரு போர்ட்டல் உருவாகுது. அதுக்குள்ளே இருந்து ஒரு பூனை வெளியே வருது. ஆனால் போர்ட்டல் உருவானதெல்லாம் ஹீரோயின் பார்க்கல. அங்கே புதுசாக ஒரு பூனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுக்கிட்ட போய், நீ என்ன இந்த இடத்துக்கு புதுசாக வந்திருக்கியா, ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கியே அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சிட்டு இருக்கா. அந்த டைமில் ஹீரோயினே அந்த பூனை பார்க்குது. ஹீரோயின் அதுக்கு வசியப்பட்டுன மாதிரி ஆயிடுறா. இப்போ அந்த பூனை எங்கேயோ போகுது. அந்த பூனை பின்னாடியே ஹீரோயினும் போயிட்டே இருக்கா. அது நேராக ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகுது. அது பழைய கோயில் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே நிறைய மந்திர சீட்டுகள் இருக்குது. இந்த பூனை அங்கே போய் ஒரு சீட்டை அதோட காலால் காமிக்குது. ஹீரோயினும் அந்த மந்திரத்தை முழுசாக படித்து முடிக்கிறா. அது முடித்ததுமே நிறைய புயல் அடிக்கிற மாதிரி அந்த இடமே பயங்கரமாக மாறுது. ஹீரோயின் அங்கேருந்து நகரலான்னு நினைக்கிறா. அதனால் அவளை அசைய கூட முடியல. என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி காமிச்சா ஹீரோயின் ஒரு இடத்துல பூனையாக மாறி பொத்துன்னு கீழே குதிக்கிறா. ஆனால் ஹீரோயினுக்கு தான் பூனையாக மாறிட்டோம் அப்படிங்கிறது தெரில. ஆமாம், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சுற்றி பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு யூவும் அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹீரோவுக்கு நெஞ்சு வலி வந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஹீரோவுக்கு கொஞ்சம் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் யூ சொல்கிறா, நீ இங்கேயே வெயிட் பண்ண, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு ஓடுறான். இப்போ ஹீரோ அங்கே வழியில் துடிச்சிட்டு அப்படியே படுத்திருக்க. அந்த இடத்துல தான் ஹீரோயினும் இருக்கா. ஹீரோயின் மெதுவாக ஹீரோ கிட்ட வர்றா. ஹீரோ எப்படி துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டோம். ஓ, ட்ராமா ஷூட்டிங்கா? ஆமாம், எந்த சீரியலுக்கான ஷூட்டிங் இது அப்படின்னு ஹீரோயின் கேள்வி கேட்டுட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் பூனையை மாறிட்டான்னு தெரியாது. ஆனால் ஹீரோ பூனையே பார்த்துட்ருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு, ஒருவேளை உண்மையாகவே உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட போகும்போது ஹீரோவோட கண்ணில் தான் தன்னோட உருவத்தை பார்க்குறா. அவளுக்கு ஷாக்கு தாங்க முடியல. ஐயோ, என் காலை காணும், என் கையை காணும் அப்படின்னு ஹீரோயின் பதறி போகிறா. பூனை என்ன பண்ணும், பயந்ததுமே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ இல்லையா, அந்த மாதிரி ஹீரோயின் ஹீரோவோட சட்டைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. இப்போ ஹீரோக்கு மெதுவாக சரியாக ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்கே ஒரு பொண்ணும் வராங்க. ஒரு மருத்துவர். அந்த 2 பேரும் வந்து ஹீரோவை தூக்கி லைட்டாக உட்கார வைக்க ஹீரோவோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து ஹீரோயின் வெளியே வர்றா. பூனைக்குட்டி இது எப்படி வந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பூனையை தூக்கி அந்த யூங்கிறவன் கொஞ்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் கத்துறா, அடே பாவி, நான் ஒரு பொண்ணுடா, விடுறா, இறக்கி விடுறா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காளே, அவள் ஹீரோட்ட கேட்குறான், நிஜமாவே உனக்கு உடம்பு பரவாயில்லையா, நல்லா ஆயிடுச்சான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எப்படி அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணு அந்த ஹீரோயினை தூக்கி லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, இது சாதாரண பூனையே கிடையாது, வெஸ்டர்ன் சைட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ அவன் ஃப்ரெண்டு 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட சேர்த்து நம்ம ஹீரோயினை ஷாக் ஆகுறா. டேய், முதல்ல நான் பூனையே இல்லைடா, மனுஷிடா, ஒரு பொண்ணுடா, இறக்கி விடுங்கடா வெண்ணைகளா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. என்ன கத்தி என்ன புண்ணியம், அதான் யாருக்கு அதுலேயும் கேட்காதே. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ அவனோட ரூமில் உட்காந்து ஏதோ புக்கு படிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த ஷாங்கிங்கிற பொண்ணு வரா. அந்த பூனைக்குட்டி, அதாவது ஹீரோயினை ஒரு கூண்டில் போட்டு அடைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து ஹீரோட்ட கொடுத்துட்டு, இதை எப்போவுமே அவன் பக்கத்துலேயே வச்சுக்கோ, இந்த பூனை தான் உனக்கு மருந்து மாதிரி அப்படின்னு அந்த ஷாங்கிங்கிற பொண்ணு சொல்கிறா. கூண்டுக்குள்ளே இருக்கிற ஹீரோயின், டே நான் அவுத்து விடுங்கடா, விட்டுருங்கடா அப்படின்னு உள்ள கிடந்து கத்திட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான், என்ன மருந்தா அப்படின்னு. ஆமாம், இதுதான் உனக்கு மருந்து. ஏன்னா அந்த பூனைக்கிட்டேருந்து ஒரு ஸ்மெல் வருது, அதுதான் உன்னை அந்த ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து காப்பாற்றிருக்கு, அதனால் கூடவே வச்சுக்கோ, உனக்கு தான் பெட்ஸ்னால் பிடிக்காதுல்ல, அதான் கூண்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. ஷாங்கிங், நல்ல வேலை வெட்டி சாப்பிடாம விட்டீங்களேடா அப்படின்னு ஹீரோயினும் கூண்டுக்குள்ளே உட்காந்து பதறிட்டு இருக்கா. இப்போ அந்த கூண்டை ஹீரோ பக்கத்துலேயே வச்சுட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் உள்ளேருந்து கத்திட்டு இருக்கா. ஐயோ, என்ன இப்படி தனியாக விட்டுட்டு போறிய ஒரு ஆம்பளை பையன்கிட்ட, இவனை பார்த்தாலே கொடூரமாக இருக்கானே அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இப்போ ஹீரோவும் அந்த கூண்டில் கை வைக்க இதை பார்த்துட்டு ஹீரோயின், டேய் நீ எல்லாம் வாழ்க்கையில் பொண்ணே பார்த்தது இல்லையா, ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்தா போதுமே உடனே கை வைக்க வந்துடுவி அப்படின்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கா.
இதை பார்க்குற ஹீரோவோ எதுக்கு இந்த பொண்ணை ஒயாமல் கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டோட எங்கேயும் தூக்கிட்டு போகிறான். எங்கன்னு பார்த்தா பாத்ரூமுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோ. இப்போ ஹீரோயினை பக்கத்தில் இருக்க ஒரு டேபிள் மேலேயே வச்சுட்டு ஹீரோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் அட வெக்கங்கிட்ட பையனை ஒரு பொம்பளை பிள்ளை முன்னாடி இந்த காரியமாடா பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அங்கே மூஞ்சி திருப்பிட்டு உட்கார ஹீரோ என்ன பண்ணுறான்னா நேராக குளிக்கிறதுக்காக பாத்டப்பில் போய் உட்காந்துடுறான். இப்போ ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு சரி பரவாயில்ல பார்க்க கொஞ்சம் அழகாக தான் இருக்கான், இப்போயாவது இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது, கிடைக்கும்போது பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு ஹீரோவே ஊற்று ஊற்று பார்த்துட்ருக்கா. இந்த ஏன்ஷியனான காலத்தில் கூட கட்டு மஸ்தான் உடம்ப வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லி ரசிச்சிட்டு இருக்க ஹீரோயின். கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் அந்த ஹீரோயின் கவனிக்கிறதா பார்த்துறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது பூனை தானே, ஏன் இந்த பூனை நம்மளை இப்படி பார்க்குது அப்படின்னு அவனோட ட்ரெஸ்ஸை தூக்கி கூண்டு மேலே போட்டுறான். அச்சோ நல்ல சீனி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா கூண்டுக்குள்ளே இருந்து. இப்போ அப்படியே கட் பண்ணி டாலி டெம்பிள்ங்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே நிறைய பனிப்பெண்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு கிணறு இருக்குது, அதுக்குள்ளே ஒருத்தன் போய் எட்டி பார்க்குறான். ஏன்னா அது பக்கத்தில் ஒரு ஷூ இருந்திருக்கும். உள்ளே பார்த்தா ஒரு பூனை இருக்குது. இதை பார்த்துட்டு எல்லாம் கற்றுன்னு கத்துறாங்க. இதே இடத்துக்கு ஹீரோவும் அந்த யூவும் வரான். ஏன்னா இந்த ஹீரோ தான் இந்த ஒட்டுமொத்த இடத்துக்கும் ஹெட்டு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். கூடவே ஹீரோயினையும் கூண்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயினை ஒரு மரத்துக்கு கீழே வச்சுட்டு அந்த கூண்டோட ஹீரோவும் அந்த யூவும் அந்த கிணத்துல போய் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே தானே பாடி இருக்குது, அதை செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கூண்டு மேலே அந்த மரத்துலேருந்து ஒரு பழம் வந்து விழுது. இதை பார்த்துட்டு ஐயோ என்னோடய ஃபேவரட் பீச் பழம் மேலே விழுந்திருக்கேன், எனக்கு வேணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க ஏதாவது தடையம் இருக்கான்னு செக் பண்ணும்போது கருப்பு கலரில் ஏதோ ஆயில் கொட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்ததுமே ஹீரோ நான் உடனே ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ இந்த யூ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயின் கூண்டு மேலே ஒரு பழம் இருக்கும் இல்லையா, அதை தூக்கி தூர போட்டு கூண்டோட தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் உள்ளேருந்து அட பாவி கை கட்டினது வாய் கட்டலையடா அப்படின்னு உள்ளேருந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ராஜாவை காமிக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு பணியாள் வந்து இந்த மாதிரி மூத்த இளவரசனும் ஹீரோவும் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி 2 பேருமே வர சொல்லு அப்படின்னு ராஜா சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேருமே உள்ளே வந்ததும் ராஜா என்ன கேட்குறாருன்னா கேஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த மூத்த இளவரசர் சொல்கிறாரு இது வந்து தற்கொலைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் தானா போய் விழுந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ சொல்கிறாங்க இது வாய்ப்பே கிடையாது, 10 வருஷமாக அவங்க இந்த இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இது தற்செயலாக நடந்த மாதிரிலாம் இல்லை, கொலை மாதிரி தான் தெரியுது, அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஏதோ ஆயில் மாதிரி ஒன்று கிடச்சிது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே மூத்த இளவரசன் சொல்கிறான்னா அந்த கேஸை நானே விசாரிக்கிறேன், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறான். உடனே ராஜாவும் சரி நம்ம பையனாச்சே கேட்குறானே அப்படின்னு கேஸை அவன் கையிலே கொடுத்துறாரு மூத்த இளவரசர் கையில். இப்போ அப்படி ராஜா ஹீரோவை பார்த்து நீ மூத்த இளவரசருக்கு நீ அசிஸ்டண்ட்டாக இருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோவுக்கு இதில் முழுசாக விருப்பம் இல்லைனாலும் ராஜா சொன்னதுக்காக சரி அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ இந்த கேஸை எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.